ஸ்டூடெண்ட்ஸ் வணக்கம். எஸ்எம்எஸ் ஈஸி மேத்ஸ் சேனல் வாழ்த்துக்கள். நம்ம இந்த வீடியோல 12th மேத்ஸ் சாப்டர் 10 எக்ஸசைஸ் 10.1ல क्वेश्चन நம்பர் 1 பார்க்க போறோம். இதுல சப் டிவிஷன்ஸ் ஒரு 10 டிவிஷன்ஸ் இருக்கு. ஒரு சப் டிவிஷனா நம்ம பார்ப்போம். ஃபர்ஸ்ட் டிவிஷன் சப் டிவிஷன் என்னன்னா, இப்படி ஒரு டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன் கொடுத்திருக்கு. அதனுடைய ஆர்டரும் டிகிரியும் கண்டுபிடிக்கணும். இந்த வகைக்கெழு சமன்பாட்டின் வரிசை மற்றும் படியை கண்டுபிடிக்கணும். இந்த ஆர்டர் அல்லது வரிசை நம்ம கண்டுபிடிக்கணும்னா இந்த சமன்பாட்டில் மிகப்பெரிய வரிசை வகைக்கெழு ஹையஸ்ட் ஆர்டர் டெரிவேட்டிவ் எதுன்னு பார்க்கணும். இப்போ இதுல ஒரே ஒரு தடவை தான் டிஃபரன்ஷியேட் பண்ணிருக்கு, dy by dx. இதை விட பெருசா டிஃபரன்ஷியேட் பண்ணல. அப்போ இதுக்கு ஹையஸ்ட் ஆர்டர் வந்து 1, ஒரு தடவை தான் டிஃபரன்ஷியேட் பண்ணிருக்கு. அதாவது இதுல ஒரு தடவை டிஃபரன்ஷியேட் பண்ணிருக்கு, வகைக்கெழு எடுத்திருக்கு. மிகப்பெரிய வரிசை வந்து 1 தான். அது சிம்பிளா சொன்னா அதிகமா எத்தனை தடவை டிஃபரன்ஷியேட் பண்ணிருக்குன்னு பார்த்து ஆர்டர் அல்லது வரிசை எழுதிடலாம். இனி டிகிரி எப்படி எடுக்கணும்னா, இந்த ஹையஸ்ட் ஆர்டர் டெரிவேட்டிவோட ஹையஸ்ட் பவர், மிகப்பெரிய வரிசை வகைக்கெழுவின் மிகப்பெரிய படி. அப்ப இதுல ஹையஸ்ட் ஆர்டர் வந்து 1 தான், ஒரு தடவை தான் டிஃபரன்ஷியேட் பண்ணிருக்கு, பெருசும் 1 தான். அப்ப இதுக்கு பவர் வந்து, இதுக்கு டிகிரி பவர் வந்து 1 தான் இருக்கு, அதனால படி 1ன்னு போட்டுடலாம். இப்ப நம்ம செகண்ட் பார்ட் பார்ப்போம். இந்த டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷனோட ஆர்டரும் டிகிரியும் கண்டுபிடிக்கணும். இந்த வகைக்கெழு சமன்பாட்டில் வரிசை படி கண்டுபிடிக்கணும். இதுல வரிசை படி எல்லாம் கண்டுபிடிக்கிறதுக்கு முன்னால இந்த பவர்ல அடுக்குகள்ல பின்ன எண் வராம பார்க்கணும். முழு எண் வரலாம், முழு அதாவது 1 2 3 4 அப்படி வரலாம். இப்படி ஃபிராக்ஷன் வரக்கூடாது, 2/3 ஒரு பின்னமா வரக்கூடாது. அப்ப இதை நம்ம முதல்ல மாத்தணும். அதுக்கு இந்த டேர்ம் இங்க வச்சுட்டு இதெல்லாம் ரைட் சைடு கொண்டு போயிடலாம். அப்ப dqy by dx cube power 2/3 equal to, இது அந்த பக்கம் வந்துரும், 3d square y by dx square minus 5dy by dx minus 4ன்னு வந்துரும். இப்ப இந்த பவர் 3 டினாமினேட்டர்ல பவர் நம்பர் இல்லைன்னா இது முழு எண் ஆயிரும், ஹோல் நம்பர் ஆயிரும். அப்போ இங்க வந்து பவர் 3 கியூப் ஆன் போத் சைடு, மூன்று புறமும் கனம் எடுக்க. அப்பதான் பவர் 3 போட்டா இந்த பக்கமும் பவர் 3 போடணும். இப்ப இது என்ன ஆகும்னா, இந்த 3 3 கேன்சல் ஆயிடும். அப்ப dqy by dx cube equal to 3d square y by dx square minus 5dy by dx minus 4 the whole cube னு இருக்கும். இதை நம்ம எக்ஸ்பேண்ட் பண்ண வேண்டாம். ஏன் பண்ண வேண்டாம்னா, ஆர்டரும் டிகிரியும் பார்க்கறதுக்கு நமக்கு அதிக தடவை டிஃபரன்ஷியேஷன் பார்த்தா போதும், அதாவது ஹையஸ்ட் ஆர்டர் பார்த்தா போதும். ஹையஸ்ட் ஆர்டர் இங்க கரெக்டா வருது. அப்ப இதெல்லாம் எக்ஸ்பேண்ட் பண்ணாலும் இதை விட சின்ன ஆர்டரா தான் வரும். அதனால இதை நம்ம எக்ஸ்பேண்ட் பண்ணாம அப்படியே வச்சிருக்கலாம். இப்போ ஆர்டர் என்னன்னா, வரிசை அதிக தடவை டிஃபரன்ஷியேஷன் பண்ணிருக்கு. இது ஒரு தடவை பண்ணிருக்கு, 2 தடவை பண்ணிருக்கு, 3 தடவை பண்ணிருக்கு, 3 தடவை டிஃபரன்ஷியேஷன் எடுத்திருக்கு. அப்ப ஹையஸ்ட் ஆர்டர், அது மிகப்பெரிய வரிசை, இது மூன்றாம் வரிசை வகைக்கெழு, அது தேர்ட் ஆர்டர் டெரிவேட்டிவ். அப்ப 3. இனி டிகிரி படி என்னன்னா, பெரிய ஆர்டரோட பெரிய பவர், பெரிய ஆர்டர் இதுதான், இதுக்கு பவர் வந்து 1 தான் இருக்கு, அதனால டிகிரி வந்து 1 போட்டுடலாம். இப்ப நம்ம தேர்ட் பார்ட் பார்ப்போம். இந்த ஈக்குவேஷனோட, இந்த டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷனோட ஆர்டர் டிகிரியும் கண்டுபிடிக்கணும். இதுல நமக்கு தெரியுது, இங்க ஒரு தடவை டிஃபரன்ஷியேட் பண்ணிருக்கு, இங்க 2 தடவை டிஃபரன்ஷியேஷன் இருக்கு, இங்க 2 தடவை டிஃபரன்ஷியேஷன் இருக்கு. ஹையஸ்ட் ஆர்டர் அதாவது மிகப்பெரிய வரிசை 2 தடவை இருக்கு, அதனால ஆர்டர் 2ன்னு எழுதிடலாம். இப்ப டிகிரி பார்க்கணும்னா, டிகிரி பார்க்கும்போது இந்த டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன் வந்து ஒரு பல்லுறுப்பு கோவை வடிவத்தில் இருக்கணும், ஒரு பாலினாமியல் வடிவத்தில் இருக்கணும். இது வந்து ரெண்டும் பாலினாமியல் வடிவத்தில் இருக்கு. இங்க சைன் ஃபங்க்ஷனுக்குள்ள இது இருக்கு, அதனால இதை நம்ம பாலினாமியல் ஃபார்ம்ல எழுத முடியாது, அதாவது பல்லுறுப்பு கோவை வழியில எழுத முடியாது. ஏன்னா சைன் ஃபங்க்ஷனுக்குள்ள இது இருக்கிறதுனால. அதனால நம்ம டிகிரி நாட் டிஃபைன்னு போடணும், கண்டுபிடிக்க முடியாது, வரையறுக்க இயலாது. என்னன்னா, டிகிரி பார்க்கும்போது இந்த ஈக்குவேஷன் வந்து பாலினாமியல் ஃபார்ம்ல இருக்கணும்.
பல்லுறுப்புக்கோவை வடிவத்தில் இருந்தாதான் டிகிரி கண்டுபிடிக்க முடியும். இங்க சைனுக்குள்ள இது இருக்கிறதுனால இத பாலினாமியல் ஃபார்ம்ல எழுத முடியாது, அதனால டிகிரி கண்டுபிடிக்க முடியாது. அப்ப இதுல ஃபோர்த் பார்ட் என்னன்னா, இப்போ இதுல ஒரு தடவை டிஃபரன்ஷியேட் பண்ணிருக்கு, இதுல ஒரு தடவை டிஃபரன்ஷியேட் பண்ணிருக்கு, ஆனா இது ரூட்டுக்குள்ள இருக்கு. இப்போ பவர் ஹாஃப்ல இருக்கு. இந்த பவர்ல அடுக்குகளை வந்து பின்ன வரக்கூடாது, பவர்ல வந்து ஃபிராக்ஷன்ஸ் வரக்கூடாது, அதை முதல்ல ரிலீஸ் பண்ணணும். அதுக்கு நம்ம என்ன பண்ணலாம்னா, இந்த ஃபர்ஸ்ட் டேர்ம் இந்த பக்கம் வச்சுக்கிட்டு இதெல்லாம் அங்க கொண்டு போயிடலாம். 4 dy by dx plus 7x வரும். இப்போ ஸ்கொயர் பண்ணும்போது இந்த ரூட் போயிடும், அப்போ ஸ்கொயர் பண்ணுவோம், ரெண்டு பக்கமும் ஸ்கொயர் பண்ணணும். இப்போ என்ன ஆகும்னா இந்த ரூட் போயிடும், dy by dx equal to இத வந்து a plus b the whole square நம்ம எக்ஸ்பேண்ட் பண்ணலாம். அப்ப 16 dy by dx the whole square, அடுத்தது plus 49x square, இனி 2ab, அப்ப 2 into 4 into 7, 8 into 7 plus 56x dy by dx இப்படி வரும். a plus b the whole square ஃபார்முலால நம்ம எக்ஸ்பேண்ட் பண்ணிருக்கோம். இப்போ இதுல ஆர்டர் எழுதுறது ஹையஸ்ட் ஆர்டர். இதுல ஒரு தடவை டிஃபரன்ஷியேஷன் இருக்கு, இங்கேயும் ஒரு தடவை தான், இங்கேயும் ஒரு தடவை டிஃபரன்ஷியேஷன். ஹையஸ்ட் ஆர்டர் மிகப்பெரிய வரிசை, இது ஒன்றாம் வரிசை, அதாவது செகண்ட் ஆர்டர் டெரிவேட்டிவ், சாரி ஃபர்ஸ்ட் ஆர்டர் டெரிவேட்டிவ் தான் இருக்கு. அதாவது ஒரு தடவை தான் டிஃபரன்ஷியேட் பண்ணிருக்கு, அதனால ஆர்டர் 1. இனி ஹையஸ்ட் ஆர்டரோட ஹையஸ்ட் பவர், இதுல ஆர்டர் வந்து 1, அப்ப இதுவும் ஃபர்ஸ்ட் ஆர்டர், இதுவும் ஃபர்ஸ்ட் ஆர்டர், இதுவும் ஃபர்ஸ்ட் ஆர்டர். இங்க பவர் 1, இங்க பவர் 2, இங்க பவர் 1, அப்போ ஹையஸ்ட் பவர் எடுக்கணும், பெருசு எடுக்கணும், 2 வரும். இதுதான் ஆன்சர். டிகிரி வந்து 2, ஆர்டர் வந்து 1. இப்போ நம்ம 5th பார்ட் பார்ப்போம். அப்போ இந்த டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷனோட ஆர்டரும் டிகிரியும் வரிசையும் படியும் நம்ம கண்டுபிடிக்கணும். இங்க இதுல வந்து ஒரு தடவை டிஃபரன்ஷியேட் பண்ணிருக்கு, இங்கேயும் ஒரு தடவை டிஃபரன்ஷியேஷன் இருக்கு, இங்கேயும் ஒரு தடவை டிஃபரன்ஷியேஷன் இருக்கு. ஆனா இது வந்து நமக்கு பாலினாமியல் ஃபார்ம்ல இல்ல, பல்லுறுப்புக்கோவை வடிவத்துல இல்ல. அப்ப இந்த ஃபிராக்ஷனை மாத்துவோம். அப்ப இதை அப்படியே இங்க கொண்டு மல்டிப்ளை பண்ணணும். அப்ப இதோட இது மல்டிப்ளை ஆகி இங்க வரும். அப்ப இதை மல்டிப்ளை பண்ணா y into dy by dx the whole square, அடுத்து இதை மல்டிப்ளை பண்ணா பிளஸ் y into dy by dx the whole power 4 equal to x ன்னு கிடைக்கும். இதுல ஹையஸ்ட் ஆர்டர் டெரிவேட்டிவ், அதாவது பெரிய வரிசை வகைக்கெழு, இதுல ஒரு தடவை டிஃபரன்ஷியேட் பண்ணிருக்கு, இங்கேயும் ஒரு தடவை தான் டிஃபரன்ஷியேட் பண்ணிருக்கு. அப்போ ஆர்டர் வரிசை வந்து 1. இனி டிகிரி வந்து ஹையஸ்ட் ஆர்டரோட ஹையஸ்ட் பவர், பெரிய வரிசையோட, இங்க ஒன்று தான் பெருசு, ஃபர்ஸ்ட் ஆர்டர் தான் இருக்கு. அப்ப ஒரு தடவை டிஃபரன்ஷியேஷன், ஒரு தடவை டிஃபரன்ஷியேஷனுக்கு பவர் 2 இருக்கு, ஒரு தடவை டிஃபரன்ஷியேஷனுக்கு பவர் 4 இருக்கு. நம்ம பெரிய நம்பர் எடுக்கணும், ஹையஸ்ட் ஆர்டர், இப்போ 4 வரும். இனி 6th பார்ட் எப்படின்னா, இதுல ஆர்டர் டிகிரி பார்க்கறதுக்கு முன்னாடி பவர் 1 இருக்கு, இங்க எவ்வளவுக்கும் பவர் ஹாஃப் இருக்கு. இந்த பவர்ல எல்லாம் ஃபிராக்ஷன் வரக்கூடாது, பின்னங்கள் வரக்கூடாது, முதல்ல இந்த பின்னத்தை மாத்தணும். அப்ப இந்த டேர்மை நம்ம அந்த பக்கம் கொண்டு வரலாம். அப்ப x square d square y by dx square equal to minus 1 plus dy by dx the whole square பவர் ஹாஃப் கிடைக்கும். இது அப்படியே வந்தா மைனஸ் ஆயிட்டு. இப்ப இந்த பவர் ஹாஃப் போனோம்னா இதுக்கு ஸ்கொயர் எடுக்கணும், இங்க இன்டு 2 போட்டா ஸ்கொயர் ஆயிடும், அப்ப இது கேன்சல் ஆயிடும். அப்ப ரெண்டு பக்கமும் ஸ்கொயர் எடுக்கணும், இங்கேயும் ஸ்கொயர் எடுக்கணும். இப்போ x ஸ்கொயருக்கு ஸ்கொயர் எடுத்தா x பவர் 4, இதுக்கு ஸ்கொயர் எடுத்தா d ஸ்கொயர் y by dx ஸ்கொயர் the whole square ஆயிடும், equal to மைனஸ் ஸ்கொயர் பண்ணா பிளஸ் ஆயிடும். இப்போ இவ்வளவுத்துக்கும் பவர் ஹாஃப்க்கு ஸ்கொயர், அப்ப இந்த 2 இங்க வந்துடும், அப்போ இன்டு ஆயிடும், கேன்சல் ஆகி 1 plus dy by dx
the whole square னு கிடைக்கும். இது ரூட், பவர் ஹாஃப்னா ரூட், ஸ்கொயர் பண்ணா ரூட் போதும், அவ்வளவுதான். இப்போ இதுல ஆர்டர் வரிசை என்னன்னா, இதுல ஒரு தடவை டிஃபரன்ஷியேஷன், இதுல ரெண்டு தடவை டிஃபரன்ஷியேஷன். அப்ப ஹையஸ்ட் ஆர்டர், அதாவது ஹையஸ்ட் டெரிவேட்டிவ் வந்து 2. இனி டிகிரி வந்து படி. அப்போ இது பார்க்க வேண்டாம், இதோட பெரிய ஆர்டர் இருக்கு. இது ஒரு தடவை ரெண்டு தடவை தான் பெருசு, ரெண்டு தடவை டெரிவேட்டிவ் 2 டைம்ஸ் டெரிவேட்டிவ் தான் பெருசு. அதுக்கு ஹையஸ்ட் பவர் வந்து 2. இப்படி ஆர்டர் வரிசை இதுக்கு கண்டுபிடிக்கலாம். இப்போ நம்ம 7th பார்ட் பார்ப்போம். இந்த டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷனுக்கு நம்ம ஆர்டர் டிகிரியும் கண்டுபிடிக்கணும், வரிசைப்படி கண்டுபிடிக்கணும். இதுல ஒரு தடவை டெரிவேட்டிவ் இருக்கு dy by dx, இங்க d square by dx square ரெண்டு தடவை டெரிவேட்டிவ் இருக்கு. ஆனா இதுல வந்து ரூட் இருக்கு, பவர் ஹாஃப் இருக்கு. இந்த அடுக்குகள்ல பவர்ல எல்லாம் ஃபிராக்ஷன்ஸ் வரக்கூடாது, அடுக்குகள்ல பின்னங்கள் வரக்கூடாது. அப்ப அதை மாத்தணும். அதுக்கு மீனிங் என்னன்னா, நம்ம இந்த ரூட்டை மாத்தணும். அப்ப ரூட்டை மாத்தணும்னா நம்ம ரெண்டு பக்கமும் ஸ்கொயர் எடுத்தா போதும். d square y by dx square the whole cube பவர் 2 போடுவோம், ஸ்கொயர் பண்றது, equal to 1 plus dy by dx root square. இப்போ இது 6 ஆயிரும். d square y by dx square the whole power 6 equal to, இது ஸ்கொயர் பண்ணும்போது ரூட் போயிடும், 1 plus dy by dx. இப்போ ஆர்டர் வரிசை வந்து எத்தனை தடவை அதிகமா டிஃபரன்ஷியேட் பண்ணிருக்குன்னு பார்க்கணும். இங்க ஒரு தடவை டிஃபரன்ஷியேட் பண்ணிருக்கு, இங்க ரெண்டு தடவை டிஃபரன்ஷியேட் பண்ணிருக்கு, அப்ப 2. இனி டிகிரி படி என்னன்னா, பெரிய டெரிவேட்டிவ் செகண்ட் டைம்ஸ் 2 டைம்ஸ் டெரிவேட்டிவ் இது, அதுக்கு ஹையஸ்ட் பவர் வந்து 6. அப்ப அதுதான் டிகிரி. இப்ப இதுல 8th கொஸ்டின் d square by d இதுக்கு பார்க்கணும். அப்ப இதுல வந்து ஒரு தடவை டெரிவேட்டிவ் ரெண்டு தடவை டெரிவேட்டிவ், ஹையஸ்ட் தான் டிகிரி. இல்ல ஆர்டர், ஆர்டர் அல்லது வரிசை ரெண்டு தடவை டெரிவேட்டிவ் எடுக்கு, ஹையஸ்ட் ஆர்டர் எடுக்கணும். இப்போ படி டிகிரி வந்து இங்க இந்த டெரிவேட்டிவ் டேர்ம்ஸ் எல்லாம் பாலினாமியலா இருக்கணும், பல்லுறுப்புக்கோவை வடிவத்தில் இருக்கணும். இதெல்லாம் பல்லுறுப்புக்கோவை வடிவத்தில் இருக்கு. இது வந்து cos of dy by dx, காசுக்குள்ள இருக்கு. அப்ப இத வந்து நம்ம பாலினாமியலா அல்லது பல்லுறுப்புக்கோவையா எழுத முடியாது. அதனால இதுக்கு, அதாவது ஒரு ஈக்குவேஷனை பல்லுறுப்புக்கோவை வடிவத்தில் எழுத முடிஞ்சாதான் டிகிரி அல்லது படி கண்டுபிடிக்க முடியும். ஈக்குவேஷனை பாலினாமியல் டைப்ல எழுத முடிஞ்சாதான் டிகிரி கண்டுபிடிக்க முடியும். அதனால இதுக்கு டிகிரி கண்டுபிடிக்க முடியாது, not defined, வரையறுக்க இயலாது. அப்படி இப்ப நம்ம 9th பார்ட் பார்ப்போம். இந்த டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷனோட ஆர்டர் டிகிரி வரிசைப்படி நம்ம கண்டுபிடிக்கணும். இப்ப இதுல ரெண்டு தடவை டிஃபரன்ஷியேஷன் எடுத்திருக்கு, இதுல ஒரு தடவை டிஃபரன்ஷியேஷன் எடுத்திருக்கு. இங்க இன்டெகிரல் இருக்கு. இன்டெகிரல்னா டிஃபரன்ஷியேஷனோட இன்வெர்ஸ் பார்ட். இங்க டிஃபரன்ஷியேஷன் இல்ல, x³ தனி ஃபங்க்ஷன் இருக்கு. இங்க y க்கு ரெண்டு தடவை எடுத்திருக்கு, இங்க y க்கு ஒரு தடவை டெரிவேட்டிவ், இங்க ஒரு தடவை இன்டெகிரல் பண்ணிருக்கு. அப்ப இந்த இன்டெகிரல் இருந்தா நம்ம எத்தனை தடவை அதிகமா டிஃபரன்ஷியேட் பண்ணிருக்குன்னு கண்டுபிடிக்க முடியாது. அப்ப இந்த இன்டெகிரல் நம்ம ரிமூவ் பண்ணணும். இன்டெகிரலை ரிமூவ் பண்ணணும்னா அதை டிஃபரன்ஷியேட் பண்ணா போதும். இப்போ இன்டெகிரல் ஆஃப் sin x இப்படி இருக்கணும். இங்க இன்டெகிரல் ஆஃப் sin x, இந்த இன்டெகிரல் வந்தா வித் ரெஸ்பெக்ட் என்னன்னு தெரியணும், அது dx. இன்டகிரேஷன் வித் ரெஸ்பெக்ட் x தான் இன்டெகிரல் dx ன்னு போடுறது. sin x ஃபங்க்ஷனுக்கு டெரிவேட்டிவ் எடுக்கணுமா, இதை டிஃபரன்ஷியேட் பண்ணோம்னா நமக்கு என்ன கிடைக்கும்னா, இந்த டெரிவேட்டிவ் இன்டெகிரல் ஒண்ணுக்கு இன்வெர்ஸ். அப்ப இது போயிடும், அப்ப sin x கிடைக்கும். இந்த dx வராது. dxங்கிறது இன்டெகிரல் வித் ரெஸ்பெக்ட் டு x குறிக்கிறது தான் இந்த dx. இங்க இன்டெகிரல் dx. அப்போ ஃபங்க்ஷன் வந்து sin x, இந்த sin x மட்டும் வரும்.
அதே மாதிரி இதை நம்ம டிஃபரன்ஷியேட் பண்ணலாம். அப்ப டிஃபரன்ஷியேட் பண்றது இந்த ஸ்டெப்பை மட்டும், இந்த டேர்மை மட்டும் டிஃபரன்ஷியேட் பண்ணா போதாது, மொத்தத்தையும் டிஃபரன்ஷியேட் பண்ணணும். அப்ப டிஃபரன்ஷியேட் வித் ரெஸ்பெக்ட் டு x. x ஐ பொறுத்து வகையிட என்ன கிடைக்கும்னா, இதுக்கு டெரிவேட்டிவ் எடுத்தா, இப்போ y க்கு டெரிவேட்டிவ் எடுத்தா dy by dx வரும். இப்போ dy by dx க்கு இன்னொரு தடவை டெரிவேட்டிவ் எடுத்தா d square y by dx square வரும். d square y by dx square க்கு இன்னொரு தடவை டெரிவேட்டிவ் எடுத்தா d cube y by dx cube வரும். இப்படி வரும். அப்போ இத டெரிவேட்டிவ் எடுத்தா d cube y by dx cube வரும். பிளஸ் இதுக்கு டெரிவேட்டிவ் எடுக்கும்போது நம்பர் அப்படியே இருக்கும். இதுக்கு டெரிவேட்டிவ் எடுத்தா d square y by dx square வரும். பிளஸ் இங்க டெரிவேட்டிவ் போட்டா இது கேன்சல் ஆயிடும். அப்போ y மட்டும் வரும். ஈக்குவல் டு இதை டிஃபரன்ஷியேட் பண்ணா 3x ஸ்கொயர் வரும். இப்போ இன்டெகிரல் பார்ட் போயிட்டு, இப்போ இங்க 2 தடவை டிஃபரன்ஷியேஷன் பண்ணியிருக்கு, இங்க 3 தடவை டிஃபரன்ஷியேஷன் பண்ணியிருக்கு. அப்போ ஆர்டர் நம்ம எழுதிடலாம். வரிசை ஹையஸ்ட் ஆர்டர் வந்து 3. அப்போ ஹையஸ்ட் ஆர்டரோட ஹையஸ்ட் பவர் தான் டிகிரி. டிகிரி எழுதணும்னா, படி எழுதணும்னா இதுக்கு பவர் வந்து 1 வருது. அப்போ 1. இப்படி இதுக்கு ஆர்டர் டிகிரி கண்டுபிடிக்கலாம். இப்ப 10th பார்ட் பார்ப்போம். இதுல ஆர்டர் என்னன்னா, ஈக்குவல் டு இதுல ஒரு தடவை டிஃபரன்ஷியேஷன் கண்ணுக்கு நம்ம தெரியுது, பார்த்த உடனே ஈக்குவேஷன்ல ஒரு தடவை டிஃபரன்ஷியேட் பண்ணிருக்கு. அப்போ 1. இப்ப டிகிரி வந்து என்னன்னா, இது டிகிரி பார்க்கணும்னா அந்த டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன் வந்து பாலினாமியல் டைப்ல இருக்கணும். பல்லுறுப்புக்கோவை வடிவத்தில் இருந்தாதான் இதை நம்ம கண்டுபிடிக்க முடியும். இது ஈக்கு பவரா இருக்கு. அப்ப இத பாலினாமியல் டைப்ல சைனுக்குள்ள வரும், சிலது லாகுக்குள்ள வரும், இல்ல காசுக்குள்ள வரும், ஈக்கு பவரா வரும். இப்படி எல்லாம் வந்தா நம்ம பாலினாமியல் டைப்ல எழுத முடியாது. அப்ப இத வந்து பாலினாமியல் டைப்ல நம்ம எழுத முடியாது. அதனால இதுக்கு டிகிரி கண்டுபிடிக்க முடியாது. நாட் டிஃபைன்டு போடணும். வரையறுக்க இயலாது. இந்த 10 பார்ட்ஸும் நம்ம இந்த வீடியோல பார்த்தோம். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருந்தா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு எல்லாம் ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க, இந்த சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.